தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திரையரங்குகள்ல 50 நாள் கிட்டத்தட்ட நெருக்கி ஓடின படம்னா அது. இத்தகைய படத்துக்கு முதலிடம் கொடுக்கலன்னா கண்டிப்பா என் மனசாட்சி என்னை தூங்க விடாது. எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா? தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இந்த செக்மெண்ட்ல நாம பார்க்க போறது 2024 மெகா ஹிட் சூப்பர் படங்கள் 10, டாப் 10 சூப்பர் ஹிட் மெகா மூவிஸ் 10, அதை தான் பார்க்க போகிறோம். இந்த டாப் 10 ரேங்கிங்கில் வரக்கூடிய படங்கள் வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மக்கள் மனதில் ஓரளவுக்கு நல்லா நின்று ஜெயிச்ச படங்களை தான் நாம் இந்த டாப் 10 ரேங்க் லிஸ்ட்டில் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு சில படங்கள் வராமல் இருக்கலாம், அது தனியாக நாம் பேசிக்கலாம். கடைசியாக இந்த ஃபர்ஸ்ட் இடத்த கொடுக்கக்கூடிய படத்துக்காக நான் ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு. அதனால் இந்த ரேங்கிங் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜோட படைப்பில் ஜெயம் ரவியோட நடிப்பில் 2024 ஓரளவுக்கு ஹிட் அடித்த படமான சைரன் படத்தை தான் நாம் 10வது இடத்துல பார்க்க போகிறோம். இந்த படம் திரையரங்கு ரீதியாக மட்டும் இல்லாமல் ஓடிடியிலும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றது. பெருசாக இல்லைனாலுமே இந்த படத்தின் மேலே அதிகமான குற்றம் குறைகள் வைக்கப்படலை. இந்த படத்தோட கதைன்னு பார்க்க போனால் நம்ம கதாநாயகன் ஒரு ஜெயில் கைதி, ஒரு 14 நாள் பரோலில் வராரு. தன்னை யார் குற்றம் சுமத்தி உள்ளே அனுப்புனாங்களோ அவங்கள எல்லாத்தையும் அந்த 14 நாளுக்குள்ளேயும் முடிச்சுட்டு திரும்ப அறாமல் உள்ளே போய்டுறாரு. இந்த 14 நாளுக்கு இடையில் அவருக்கு என்னென்ன நடக்குது, எப்படி அதெல்லாம் கமுக்கமாக காரியத்தை முடித்து ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு கதை. அதை இன்ட்ரெஸ்டாக முடிஞ்ச வரைக்கும் போரடிக்காம சொன்னது தான் இந்த சைரன் படத்தோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்தாலும் இந்த படத்தில் பொருந்தாத விஷயமா இருந்தது கண்டிப்பாக கீர்த்தி சுரேஷ் பச்சை மண்ணுக்கு போய் போலீஸ் வேடம் கொடுத்து கொஞ்சம் கலையர்பத்தை உண்டாக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த படத்தோட கதை, திரைக்கதை, ஜெயம் ரவியோட நடிப்பு, ஜெயம் ரவிக்கு கூட நடித்த கோ கேரக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணதுனால சைரன் சைலண்டாக பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சாதித்த படமாக இருக்கிறதுனால நம்ம லிஸ்ட்டில் இந்த படத்துக்கு 10வது இடத்தை தருகின்றோம். அடுத்ததான் நம்ம தகுதி பட்டியலில் 9வது இடத்தை பிடிக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ராஜேஷோட படைப்பில் ராமராஜன் அவர்கள் திரும்பவும் அதாவது கம்பேக் கொடுத்து ஒரு சின்ன ஹிட் கொடுத்த சாமானியன் படத்தை தான் நாம் 9வது இடத்துல பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விமர்சகர்கள் மட்டும் இல்லாமல் மக்கள் மனசுலையும் இந்த படம் ஓரளவுக்கு இடம் பிடிச்சிருச்சு. ராமராஜன்னா ராமராஜன் தான்ப்பா, திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு, சின்னதாக ஒரு வின் அடிச்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் மனசுலையும் இந்த படம் ஓரளவுக்கு நின்றுச்சு. எல்லாரும் ஓரளவுக்கு பாராட்டும்படி இருந்தது. விமர்சகர்கள் வாயில கூட பரவாயில்லப்பா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த படம் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம சராசரி மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள், இந்த மாதிரி ஒரு வங்கி கொள்ளை, இந்த மாஃபியா, அதே மாதிரி மக்களை சுரண்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அழகாக அர்த்தம் திருத்தமாக அவங்களையெல்லாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக இந்த படத்தில் எடுத்து சொல்லியிருந்தாங்க. ராமராஜனும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே நடிச்சிருந்தார். ஒரு 3 வயசானவங்க அவங்க செய்யக்கூடிய ஒரு மாசான செய்கை தான் இந்த சாமானியன். முக்கியமாக சாமானிய மக்களுக்கும் பிடித்து போன காரணத்தினால் இந்த படம் ஓரளவுக்கு ஜெயிச்சது. அதனால் இந்த படத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய இடம் எண் 9. அடுத்ததான் நம்ம தகுதிப்பட்டியில் 8வது இடத்தை பிடிக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் அஜய் ஞானமுத்தோட படைப்பில் அருள்நிதியோட நடிப்பில் டிமாண்டி காலனி 2ஆம் பாகமாக வந்த இந்த படத்துக்கு தான் நாம் 8வது இடத்தை கொடுக்க போகிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா டிமாண்டி காலனி 1 எப்படி இருந்துச்சோ தெரில, இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே ஓடிச்சு. கொஞ்சம் எதிர்மறையான கலவையான விமர்சனங்கள் ஒரு சிலர் மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் பெரும்பாலான விமர்சகர்கள் ரசிகர்கள் மனதில் இந்த படம் நின்றுடுச்சு. இந்த படத்துக்கு போட்டியாக வந்த படம் கூட எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே தேட்டரில் நின்று ஓடிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்கும் குறைவில்லாமல் இந்த படம் தேட்டரில் ஓடிச்சு. இன்றைக்கி அதெல்லாம் பெரிய விஷயமா நம்மளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல படமாக இருந்தது. அதாவது முதல் பாகத்தை ஒட்டியே இந்த படம் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில குளறுபடிகள், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த அருள்நிதியோட நடிப்பாகட்டும், இந்த படத்தினோட கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும், இந்த படத்தை கூட வரக்கூடிய கதாநாயகிக்கு பெருசாக இந்த படத்தில் ஸ்கோப் இல்லை அப்படின்னாலுமே இந்த படத்தோட கதை, திரைக்கதை, கதாநாயகனாக அமைஞ்சதுனால இந்த படம் மக்களுக்கு பிடிச்சி போச்சு. ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை எல்லாரும் ஓரளவுக்கு கொண்டாடின ஒரு படம் தான் இந்த டிமாண்டி காலனி 2. ஸோ டிமாண்டி காலனி பெருசாக எந்த ஒரு டிமாண்டும் பண்ணாமல் ப்ரொடியூசருக்கும் ஒரு லாபகரமான விஷயத்தை தந்தது, மக்களுக்கும் ஒரு நல்ல படத்தை, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்தது அப்படின்னு நாம சொல்லணும். அதனால் டிமாண்டி காலனி பிடிக்கும் இடம் எண் 8. தியாகராஜனோட படைப்பில் அவரோட மகன் பிரசாந்தோட நடிப்பில், அதாவது இன்னும் சொல்ல போனால் பிரசாந்தோடைய பிக்கெஸ்ட்
பிக்கெஸ்ட் கம்பேக்காக வெளிவந்த அந்தகன் படத்துக்கு தான் நாம் 7வது இடத்த கொடுக்க போகிறோம். இந்த படம் வந்து ஹிந்தியில் அந்தாதுன்னு வந்தது. அப்படி இருந்தாலுமே தமிழில் இந்த படத்தை எடுத்த விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. யாருமே இந்த படத்தை குற்றம் சொல்லாத அளவுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வேற லெவல் படம்ப்பா, கலக்கிட்டாரு தியாகராஜன், கலக்கிட்டாரு பிரசாந்த், அசத்திட்டாங்க சிம்ரன் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் பாராட்டு பெற்ற ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திரையரங்குகளில் 50 நாள் கிட்டத்தட்ட நெருக்கி ஓடின படம்னா அது இதுதான். ஏன்னா இப்போலாம் வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள படத்தை ஊற்றி மூடிடுறாங்க. அப்படி இருந்த போதுமே இந்த படம் கிட்டத்தட்ட 50 நாள் நெருக்கி ஓடிச்சு. ஸோ அதனால் வந்து நாம் அந்தகனுக்கு 7வது இடத்த கொடுக்குறோம். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சாதாரண மனுஷன் கண்ணு தெரியாதவன் நடிக்கிறான். அப்படி நடிக்கிறதெல்லாம் அவனுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜ் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகி அவர் ஒரு இடத்துல வசமாக மாட்டிக்கிறாரு. அங்கிருந்து அவர் அப்புறம் வெளியே எப்படி வராரு, எப்படி தப்பிக்கிறாரு, அடுத்தடுத்து அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையே. இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்ல படம், 50 நாள் கிட்டத்தட்ட ஓடின படம் அப்படிங்கிறதுனால அந்தகனுக்கு நாம் 7வது இடத்த கொடுக்குறோம். ஏன்னா இது பிரசாந்துக்கும் ஒரு கம்பேக். இந்த வருஷத்தில் 2 பேர் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம ராமராஜன், இன்னொன்று இந்த படத்தின் மூலமாக நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் திரும்ப ஒரு டாப்பான இடத்துக்கு வந்துட்டார் இந்த படத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்தகன் நமது பட்டியலில் பிடிக்கக்கூடிய இடம் எண் 7. அடுத்ததான் நம்ம தகுதி பட்டியலில் 6வது இடத்த பிடிக்கக்கூடிய படம் RS துரை செந்தில்குமாரோட படைப்பில் சூரிக்கு ஒரு மாசான ஹிட்டு, சசிகுமாருக்கு ஒரு வேற லெவல் ஹிட்டுன்னு கொடுத்த கருடன் படத்தை தான் நம்ம 6வது இடத்துல கொடுக்க போகிறோம். இந்த படம் வந்து இந்த வருஷத்தில் சூரி அண்ட் சசிகுமார் 2 பேரோட காம்பினேஷன்லையும் சும்மா வேற லெவலில் பட்டி தொட்டியெல்லாம் பிசுறு தட்டிக்கிட்டு ஓடிச்சு. அதுவும் சூரியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேட்டு அவர் மரண மாஸ் நடிகர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாராட்டாத விமர்சகரும் இல்லை, பாராட்டாத மக்களும் இல்லை. அந்த அளவுக்கு மனுஷன் இந்த படத்தில் சும்மா விட்டு பொழந்து கட்டிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு படம் தான். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் மிடில் பட்ஜெட்டில் ஒரு மெகா ஹைட் படம்னா அது கண்டிப்பாக இந்த வருடத்தில் இந்த கருடனையும் நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஓடிச்சு. படத்துக்குள்ளே ஜாதியும் வந்தது போனது, ஒரு சில குளறுபடிகளெல்லாம் இருந்தாலுமே பெரும்பாலும் கலவையான விமர்சனங்கள் இல்லாமல் நல்ல விமர்சனங்களை விமர்சகர்கிட்டையும் பெற்றது. அதே சேம் டைம் மக்கள்கிட்டையும் ஓகேப்பா ஒரு நல்ல படம்னு குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த கருடன் இருந்தது. அதனால் கருடனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இடம் எண் 6. நம்ம பட்டியலில் நாம் 5வது இடத்த கொடுக்கக்கூடிய படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சுந்தர் சியோட படைப்பில் அவரோட நடிப்பில் வெளிவந்த அரண்மனை 4. பொதுவாக அரண்மனை அப்படின்னா அது ஒரு சேஃப் ஜோனு. அந்த சேஃப் ஜோன்லேருந்து அவர் வெளியே வந்து அந்த அரண்மனை கதையை வேறு ஒரு கோணத்தில் கொண்டு போய் மக்களை மகிழ்வித்த ஒரு படம். இன்னும் சொல்லப்போனால் இந்த 2024ஆம் ஆண்டின் முதல் 100 கோடி வசூல் செய்த ஒரு படம் அப்படின்னா இந்த படம். எல்லாருமே இந்த படத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தது. மொக்க சொத்தை ஊத்திக்கும், இதெல்லாம் ஒரு படமா, இதெல்லாம் எதுக்குடா இவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் இந்த படம் வருவதற்கு முன்னாடி வந்தது. பட் இந்த படம் வந்த பிறகு இந்த படத்தோட கதை பிடிச்சி போய் மக்கள் குடும்பமாக பார்த்து 100 கோடி வசூல் கொடுத்தோடனே பேசின எல்லாருமே ஓரளவுக்கு வாய் அடைச்சிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலுமே ஓரளவுக்கு நல்ல படமாக இந்த 2024 முதல் 100 கோடி வசூல் செய்த படமாக அரண்மனை 4 இருந்தது. அரண்மனை மற்ற 3 பாகங்களுமே ஓரளவுக்கு கழுத்து அறுக்கும் மனையாக தான் இருந்தது. பட் இந்த படம் வந்து அந்த அரண்மனைங்கிற விஷயத்துலேருந்து வெளியே வந்து வேற ஒரு ஜோனரில் அதே பேரில் ஒரு நல்ல கதையை சுந்தர்சி மக்களுக்கு கொடுத்தாரு. அது மக்களுக்கும் பிடிச்சி போச்சு, 100 கோடி அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதனால் இந்த பட்டியலில் அரண்மனை 5ஆம் இடத்தை பிடிக்கின்றது. அடுத்ததான் நாம் 4வது இடத்துல பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்தோட படைப்பில் அட்டகத்தி தினேஷ் அண்ட் ஹரிஷ் கல்யாணோட நடிப்பில் பட்டி தொட்டி எல்லாம் கலக்குன்னு கலக்கி எல்லார் மனசுலையும் நிலச்சி நின்று இதோ இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இந்த டைமில் கூட எங்கள் மாவட்டத்தில் ஒரு சில திரையரங்குகள் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு படமான லப்பர் பந்து படத்துக்கு தான் நாம் 4வது இடத்தை கொடுக்க போகிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த கதை அப்படின்னு பார்க்க போனால் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் ரிலேட்டட் கிரிக்கெட் ஸ்டோரி தான். அப்படி இருந்தாலுமே இந்த கதை எந்த இடத்துல கிரிப்பாக நின்னது அப்படின்னா இந்த படத்தினுடைய திரைக்கதை தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய கதாநாயகனாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் உக்காளி யாரும் இந்த படத்தில் நடிக்கலைங்க, எல்லாருமே ஏற்றுக்கிட்ட கதாபாத்திரமாகவே வாழ்ந்துட்டாங்க. அதனால் இந்த படம் வந்து பட்டி தொட்டி எல்லாம் குடும்பமாக போய் பார்த்து ரசித்த ஒரு மிகப்பெரிய இந்த ஆண்டின் மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட். 20 கோடி கிட்டத்தட்ட பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் கடைசியாக நான் பார்த்த வரைக்கும் 90 கோடி கிட்டத்தட்ட அடிச்சிருச்சு, 80லேருந்து 90 கோடி அடிச்சிச்சு அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டான தகவல் வருது. அது எவ்வளோன்னு முழுசாக தெரியல. பட் இருந்தாலுமே 80 கோடி மேலே இந்த படம் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 20 கோடியில் தயாரிக்கப்பட்ட படம், அதுவும் ஒரு லோ பட்ஜெட்டில். இதெல்லாம் ஒரு படமான டீசரு ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது சொன்ன மக்கள் இந்த படத்தை பார்த்தோன்னே விமர்சகர்கள் எல்லாருமே வாயப்பழந்து இப்படி ஒரு படமா தமிழ்நாட்டுக்கு
திரும்பவும் தமிழக சினிமா ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன படங்கள் எல்லாம் நடிகர்கள், டைரக்டர்கள் அவங்க தான் கம்பேக் கொடுத்தாங்க. பட் இந்த படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகமே இன்னொரு கம்பேக் கொடுத்துருக்கு. ஒரு நியூ அப்டேட்டட் வெர்ஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி இதெல்லாமே வந்து ரிலேட்டடான ஸ்டோரி, ஒரு ஓல்டு ஸ்டோரியாக இருந்தாலுமே அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் ஆகட்டும், இந்த படத்தில் வந்த பாடல் ஆகட்டும், படத்தில் வரக்கூடிய இசை ஆகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சது. அதுக்குண்டான ஆதரவு மக்களும் கொடுத்தாங்க. என்றைக்குமே நல்ல படங்களுக்கு மக்கள் நல்ல ஆதரவு தருவாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும். இதை பார்த்தாவது இனி வருங்கால சந்ததி நல்ல படத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். ஏன்னா லப்பர் பந்து மாதிரி ஒரு சிறந்த படம் இந்த வருஷத்தில் எதுவும் கிடையாது. அப்படி இருந்தாலுமே இந்த படத்தில் நம்ம 4வது இடத்தை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த படத்தினுடைய கதை வழக்கமான ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி தான். படத்தோட இசை, நடிப்பு, திரைக்கதை இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. மக்களால் பெரிதும் விரும்பப்பட்ட படம். அனைத்து விமர்சகராலையும் அனைத்து தரப்பு ரசிகர்களாலையும் பெரும்பாலும் விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் படம் அப்படின்னா லப்பர் பந்து. அதனால் லப்பர் பந்து நமது தகுதி பட்டியலில் பிடிக்கக்கூடிய சிறப்பான இடம் எண் 4. அடுத்ததான் நம்ம பட்டியலில் 3வது இடத்தை பிடிக்கக்கூடிய படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஜே ஞானவேலோட படைப்பில் சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் வேட்டையின் படம் தான் நம்ம நிகழ்ச்சியில் 3வது இடத்தை பிடிக்குது. இந்த படம் 3வது இடத்தை பிடிக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த படத்தினுடைய திரைக்கதை. இந்த கதை அப்படின்னு பார்க்க போனால் அருந்த பழங்கதை தாங்க, ஒன்றுமே இல்லை. வழக்கமாக ஒரு கொலை, அதை விசாரிக்கக்கூடிய விசாரணை, எமர்ஜென்சியாக பண்ணக்கூடிய என்கவுண்டர், அந்த என்கவுண்டர் நம்ம தப்பாக பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக கதாநாயகன் அதை திருத்திக்கிறதுக்காக அந்த உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு தேடி போடக்கூடிய அந்த விஷயம். இதை நீங்களா இந்த படத்தில் திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்துக்கு கதாநாயகனாக அமைஞ்சிருச்சு. வழக்கமாக வரக்கூடிய சமூக நீதி, சமத்துவம், ஏழை மக்களை சுரண்டி பிடிக்கிறதுன்னு ஒரு சில விஷயத்தில் மண்டையை நக்கிட்டாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலுமே இந்த படம் வந்து ஏறத்தாழ நல்ல வசூல் படைச்சது. கிட்டத்தட்ட 250 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு இந்த படம். அதுக்கு காரணம் ஸ்டார் பவர், நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய நடிப்பு இந்த படத்தில் நல்லாவே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பாலிவுட்டின் ஜாம்பவானான அமிதாப் பச்சனோட நடிப்பும் இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. படத்தில் ஒரு சில சிதறல்கள், பிசிறல்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்குதான் செஞ்சது. கலவையான விமர்சனங்களும் இப்படம் பெற்றது. யாருமே வந்து இந்த படம் சூப்பர் அப்படின்னு சொல்லல, சுமாருன்னு சொல்லல, ஓரளவுக்கு கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்த போதிலும் இந்த படம் ஓரளவுக்கு வசூலிச்சிச்சு. குடும்பமாக மக்களால் பார்த்து பெரிதும் ஆதரவு கொடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் மக்களால் கொடுக்கப்பட்ட இந்த ஆதரவு இந்த கதைக்கா, திரைக்கதைக்கா, இல்லை சூப்பர் ஸ்டாருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டால் அது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியில் தான் வந்து முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் இருந்தது. அப்படி இருந்தாலுமே இந்த படம் வசூல் ரீதியாகவும் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலுமே ஓரளவுக்கு தியேட்டர்களில் நின்று ஓடிய ஒரு படம் என்பதனால் வேட்டையின் படத்திற்கு நாம் 3வது இடத்தை கொடுக்கின்றோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் வெங்கட் பிரபுவுடைய படைப்பில் தளபதி விஜய் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த கோட் படம் தான் நம்ம நிகழ்ச்சியில் 2வது இடத்தை பிடிக்குது. என்னது கோட் படத்துக்கு 2வது இடத்தை கொடுக்குறியா அப்படின்னு நீங்கள் சில பேர் அதிர்ச்சி அடையலாம். ஆனால் இருந்தாலுமே உண்மை என்ன அப்படிங்கிறத நாம் சொல்லி தான் ஆகணும். மக்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த படத்தோட கதைன்னு பார்க்க போனால் ரொம்ப சிம்பிள். நம்ம கதாநாயகன் தீவிரவாதிகளோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு வில்லனை ஆரம்ப கட்டத்தில் அழிக்கிறாரு. அவரை மட்டுமே அழிக்க போகணும்னு நினைக்கும் போது அவரோட குடும்பம் அதனால் பாதிக்கப்பட்டுருது. ஆனால் வில்லன் மட்டும் உயிரோட தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனோட மகனை கடத்தி கொண்டு போய் வளர்த்து அப்பனுக்கே மகனை வில்லனாக அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் அப்பா மக சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சாதாரண மொக்க கதை தான் இந்த கதை. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த படம் 468 கோடி அடிச்சது. அதுக்கு காரணம் த ஸ்டார் பவர் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னே சொல்லி ஆகணும். தளபதி விஜய் அவர்களை தவிர இவர் யார் இந்த படத்தை வச்சு எடுத்தாலும் இது 400 கோடி இல்லைங்க, கிட்டத்தட்ட 140 கோடி அடிச்சிருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் விஜய் அவர்கள் தன்னுடைய எஃபர்ட்டை சூப்பராக போட்டார். கதை ரீதியாக படம் கொஞ்சம் குப்பை அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே திரைக்கதை ரீதியாகவும் மேக்கிங் ரீதியாகவும் இசை ரீதியாகவும் படம் கலக்குன்னு கலக்கிடுச்சு. என்ன குடும்பம், சென்டிமெண்ட்டு, நட்பு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் கலந்து ஒரு மிக்சடு மசாலா மூவியாக வந்தது. இந்த படத்துக்கும் ஏறத்தாழ ஒரு 75% நல்ல விமர்சனங்கள் வந்தது. 25% இந்த படத்துக்கு கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் தான் வந்தது. ஆனால் மக்கள்கிட்ட இந்த படம் நின்று பேசினது. தமிழ்நாட்டிலேருந்து எல்லா திரைங்கிட்ட ஒரேடியாக வெளியிட்டு கிட்டத்தட்ட 460 கோடி வசூல் எடுத்துட்டாங்க. என்னதான் வசூல் எடுத்தாலுமே இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதாரணமாக இருந்தது. திரைக்கதை, மேக்கிங், ஏனைய விஷயங்கள் நல்லா இருந்தது. இந்த வருஷத்தில் மக்களால் ஓரளவுக்கு அதிகம் விரும்பி பார்க்கப்பட்ட படத்தில் கோட்டும் ஒன்று. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, அதையும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்படி இருந்த போதிலும் நமது நிகழ்ச்சியில் நாம் இந்த படத்திற்கு கொடுக்கக்கூடிய இடம் எண் 2. அடுத்ததாக இந்த வருடத்தினுடைய சூப்பர் ஹிட் மாஸ் மெகா மூவி என்கின்ற 1ஆம் இடத்தை பிடிக்கக்கூடிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியுடைய படைப்பில் சின்ன தளபதி சிவகார்த்திகேயன் அவர்களின் நடிப்பில் உண்மை சம்பவத்தை தழுவி வந்த அமரன் படத்துக்கு தான்
ஆமா, இந்த வருடத்துடைய மாஸ் மெகா ஹிட் சூப்பர் மூவி என்கின்ற பட்டத்தை கொடுக்க போறோம். காரணம், இந்த படம் வந்து இப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ற இந்த தருணத்திலையும் எங்க டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 20 திரையரங்குகளை வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இத்தனை நாள், அதுவும் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம், அதுவும் தமிழ் படம், இத்தனை நாள் சாதனை படைச்ச படம் சொல்லலாம் இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள. ஏன்னா வந்து ஒரு படத்தில் அந்த கதாநாயகன் இறந்துட்டா அந்த படம் அட்டு ஃப்ளாப் ஆகிடும். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மதுரை வீரன் படத்தில் அவர் இறந்து போயிருந்தாலும் அந்த கதை அன்னைக்கு தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய படம் குருதி புனல் வந்தது போனது, கமல் சாரோட படமாகவும் சரி, சூப்பர் ஸ்டாரோட படமாகட்டும் சரி, நிறைய படங்கள் இந்த மாதிரி அந்த கதாநாயகன் இறந்து போன காரணத்தினால அந்த படங்கள் வந்து அட்டு ஃப்ளாப் ஆகிருக்கும். பட் இந்த படத்தில் இறுதியில் அந்த கதாநாயகன் இறந்து மக்கள் மனதை வென்றான் அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இந்த படத்தினுடைய கதையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. வென்றான் அமரன் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய கதையை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முகுந்த் வரதராஜன் என்கின்ற ஒரு இராணுவ அதிகாரியினுடைய உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த உண்மை சம்பவத்தை உண்மைக்கு ரொம்ப 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 99 விழுக்காடு நெருக்கத்துக்கு இந்த படத்தை எடுத்ததுனால தான் மக்கள் எல்லாம் கூட்டமாக நெருக்கி சீட்டில் உட்காந்து இந்த படத்தை பார்த்து இதுக்கு வெற்றி கொடுத்தாங்க. ஏறத்தாழ 250 கோடிக்கு மேலே இந்த படம் வசூலை அடித்தது. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் இந்த அளவுக்கு ஓடுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் உண்மையான ஒரு நல்ல படத்துக்கு மக்கள் என்றைக்குமே ஏகோபித்த ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற நிறைய நடிகர்கள், நிறைய இயக்குநர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து நடிக்கலைங்க, அப்படியே அந்த முகுந்த் வரதராஜனாவே வாழ்ந்துட்டாரு. அதோடு இந்த படத்தோட ஹையஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் சாய் பல்லவி தக்காளி சும்மா பட்டா தீட்டிட்டாங்க அந்த அம்மா. இத்தகைய படத்துக்கு முதலிடம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக என் மனசாட்சி என்னை தூங்க விடாது. இந்த நிகழ்ச்சி நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்க, இந்த ரேங்கிங் வீடியோ எத்தனை வியூஸ் போகும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு நிகராக ஹானஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் அமரன் படத்துக்கு நான் முதலிடத்தை கொடுத்தேன். யார் எந்த படத்துக்கு எத்தனாவது இடத்துக்கு கொடுத்தாலும் சரி, என்னுடைய ஃபஸ்ட்டு இடம் நான் கொடுக்கணும்னு நினச்சது அமரனுக்கு தான். நீங்களும் அந்த படத்துக்கு தான் முதலிடம் கொடுப்போன்னு நினச்சிருப்பீங்க. அதனால தான் இந்த ஆண்டின் சூப்பர் ஹிட் மெகா மூவி நம்பர் 1 இடத்த பிடிக்கக்கூடியது நம்ம சேனலில் அமரன் படம் தான். ஏன்னா வந்து என்றைக்குமே மனசாட்சியோடு நடந்துக்கிறது தான் நல்ல மனுஷனுக்கு அழகும்பாங்க. நான் நல்ல மனுஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த படத்தை கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஒன்று இருந்தது. என்ன தெரியுமா, இந்த பட்டியலில் நம்ம தலைப்பட இடம் பிடிக்கலையா, அந்த ஒரு வருத்தமும் இருந்தது. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வருந்தாலும் நல்ல படங்களுக்கு சிறந்த இடங்களை கொடுத்த மனமகிழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை, அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற கருத்தை வச்சு தான் அடுத்த வருஷம் இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு வரும். ஸோ அதனால் உண்மையில் இந்த நிகழ்ச்சி ஏதாவது ஒரு டைரக்டர்கள் இல்லை அந்தந்த பட ரசிகர்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லிக்க விரும்புகிறது ஒன்று தான். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் படம் எத்தனாவது இடத்த பிடிச்சதுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. மக்களை மகிழ்விக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான நல்ல படங்களை கொடுத்துருக்கீங்க இயக்குனர்கள் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் இருங்க. நல்ல படங்களையும் நாம் பார்த்துருக்கோம், நல்ல இயக்குனர்களும் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியோட ரசிகர்களை நீங்களும் இருங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை சொன்ன மகிழ்ச்சியோட நானும் விடைபெறுகின்றேன். மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம்.